எப்பொழுதுமே ஸ்புடமிட ஸ்புடமிட தங்கத்தினுடைய தூய்மை மென்மேலும் அதனுடைய தன்மை ஓங்குவதைப் போல, உயர்வதைப் போல, வாழ்க்கையிலே சோதனைகள் வர நாம் சத்தியத்தை விட்டு தவறாத ஒரு உறுதியையும் வைராக்கியத்தையும் பெற வேண்டும். அந்த வைராக்கியத்தை அபிராமி அந்தாதி நமக்கு கொடுக்கின்றது. எப்பொழுதும் அந்த பக்தியிலே மாறாத பக்தி உடையவர்களாக இருக்கும். நம்ம இந்த வருஷம் ஓம் சக்தி மாலை போட்டுக்கிட்டு ஒரு வேண்டுதலை வேண்டி கோயிலுக்கு போனோம், அது நடக்கலை. அடுத்த வருஷம் இதே மார்கழி மாதம் தை மாதம் வருது, போன வருஷம் மாலை போட்டு போயிட்டு வந்து என்ன ஆச்சு நினைக்கக்கூடாது. மீண்டும் மாலை போட்டுக்கொண்டு நீங்கள் போகணும். தொடர்ந்து எப்பொழுது 3 முறை நீங்கள் ஓம் சக்தி மாலை அணிந்து போய் வருகிறீர்களோ அப்போ அந்த காரியம் நடந்துடும், நிச்சயமாக நடக்கும். 3 முறை லலிதா சஹஸ்ரநாமத்தை படித்தீர்கள் என்றால் முடியாத காரியமே இல்லை என்று சொல்வார். அன்னைக்கு 1000 போற்றி என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அதை வெள்ளிக்கிழமை தோறும் ஒரே சிட்டிங்கில் 3 தடவை படிக்கணும். 1000 மந்திரம் 3000 முறை படித்து விட்டால் தீராத பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடும். ஆகையினால இருக்கிறது கீழ்கோர்ட்டில், மேல் கோர்ட்டில், ஹை கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே கோர்ட், அது அம்மாவோட கோர்ட். எந்த கோர்ட்டில் எது வேணாலும் இருக்கட்டும், அம்மாவோட கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆகையினாலே அதுதான் நம்முடைய லட்சியம். அப்பொழுது நமக்கு தேவை வைராக்கியம். அந்த வைராக்கிய நிலையை எய்த அடுத்த பாடல் பூத்தவளே, புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே. அபிராமபட்டன் கழுவேற்றப்படுகின்றார். ஒரு ஊஞ்சலிலே அவனை கட்டி தொங்க விடுகிறார்கள். அந்த ஊஞ்சலில் 100 கயிறுகள் இருக்கின்றன. இந்த பாடலை பாடும் பொழுது அந்த ஊஞ்சலின் கீழே நெருப்பு வைக்கிறார். அக்னி ஓங்கி முழங்குகிறது. அபிராமபட்டன் ஒவ்வொரு பாடலை பாடிய உடனே ஒவ்வொரு கயிறாக வெட்டி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த ஊஞ்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அக்னியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலை பாடும் பொழுது கிட்டத்தட்ட பாதி ஊஞ்சல் அக்னியை நோக்கி வந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்னியிலே விழுவதற்கு தயாரான நிலையிலே அந்த ஊஞ்சல் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அம்பியை அழைக்கிறான். என்ன வரணும்? அம்பாள் வர வேண்டும், வானிலே நிலவை காட்ட வேண்டும். ஆகினாலே நீ வருவாயோ, வானில் நிலவை காட்டுவாயோ என்று இறைஞ்சி பாடுகின்ற இந்த பாடல். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு ஏழையவளே, மாத்தவளே, உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பதே வந்திப்பதே. பூத்தவளே புவனம் 14
காத்தவளே, உனை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பதே